தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் கூட்டணி சம்பந்தமா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வெளியில வந்திருக்கு. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல, பட் இந்த நியூஸை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 வருஷம் அவங்க ஆட்சி செய்ய போறாங்க. ஆனா இப்பவே தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிமுக சட்டமன்ற தொகுதி வாரியா பொறுப்பாளர்களை நியமனம் செஞ்சுட்டாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியும் தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாயிருக்கு. தமிழக பாஜக தலைவரா நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி மத்த கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மறைமுகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அதிமுக பாஜக கூட்டணியில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் வேட்பாளரா நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காரு. இதை விட முக்கியமான ஒரு கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்க 3 பேரையுமே எக்காரணத்தை கொண்டும் கூட்டணியில சேர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கிட்ட சொல்லிட்டாராம். இதனால பாஜக பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையத்திலையும் இந்த கட்சியோட பேரை ரகசியமா பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஓகே, இப்போ வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.